குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி வரை பூராடம் நட்சத்திரம். அன்பர்களே, 10க்கு உடையவன் திசை. 10க்கு உடையவன் யார்? கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. ஒருவருக்கு உத்தியோகம் எப்படி, எந்த துறையில் இருப்பார், பிரகாசிப்பார். ஒரு சிலருக்கு இன்ஜினியரிங் வரும், ஒரு சிலருக்கு டாக்டர் வரும், ஒரு சிலருக்கு வியாபாரம் வரும். இப்படி அவருக்கு எந்த துறையில் வேலை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு, பொருள் ஈட்டும் வாய்ப்பு அமையும். இதை அறியலாம். எப்படி அறியலாம்? அந்த 10ஆம் இடத்து கிரகத்தை வைத்து அறியலாம். அந்த வீடு சுபர் வீடா அசுபர் வீடா, அந்த வீட்டுக்கு உடையவன் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளான், அந்த ஸ்தானம் யாருடைய ஸ்தானம், இவைகளெல்லாம் வைத்து சொல்லலாம். அடுத்து அந்த 10க்குடையவன் ஏறிய நட்சத்திரம், அவனுடைய திறமையை சொல்லலாம். இப்பொழுது திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். சாதாரண நடிகர்களும் உண்டு, புகழ்பெற்ற நடிகர்களும் உண்டு, திறமை சற்று குறைவாக இருப்பவர்களும் உண்டு, மிக மிக திறமையாக நடிக்கும் சிவாஜிகளும் உண்டு. இந்த திறமையெல்லாம் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு தகுதி, இதை பார்ப்பதற்கு அந்த கிரகத்தில் யாருடைய நட்சத்திரம் பெற்றது, அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்கே இருக்கிறார், ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளித்தோற்றம் கிரகங்களால் அறியப்படும். உள்ளே உறைந்திருக்கும் தனித்தன்மை நட்சத்திரங்களால் அறியப்படும். இவர் அனுபவிக்கும் கெட்ட நல்ல அனுபவங்கள், புற விஷயங்கள் பார்க்கும் கிரகங்களால் அறியப்படும். இதுதான் ஒட்டுமொத்த விதி. இதை முதலில் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இருக்கின்ற ஸ்லோகங்கள் அனைத்தையும் ஒருவன் மனப்பாடம் செய்ய முடியவே முடியாது, வாழ்நாள் போதாது. அதன் நுணுக்கத்தை, கருத்தை, மைய கருத்தை புரிந்து கொண்டால் போதும். அந்த வகையில் இவருடைய தனித்திறமையை, உள்ளுரையும் தனித்திறமையை நட்சத்திரத்தை வைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு சமூகத்தில் கௌரவம் எப்படி இருக்கும்? கௌரவம் என்பது வெளியிடத்திலிருந்து இவர் பெறுவது. வெளியிடத்திலிருந்து பெறுவது என்று சொன்னாலே கிரகங்களுடைய பார்வை. அந்த விஷயத்தில் இவருடைய தனித்தன்மை, திறமை தெரிய அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரம். எப்படிப்பட்ட துறையில் இவர் இருப்பார் என்பதை அறிய 10ஆம் இடத்து அதிபதி அவனுடைய அமைப்பு. இதுதான் கணக்கு. இவருக்கு கௌரவம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், 10ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் கௌரவம் நன்றாக கிடைக்கும். 10ஆம் இடத்தை பாவிகள் பார்ப்பார்களேயானால் பார்க்கின்ற அளவுக்கு விரோதம் கூடும். இது மாறாது. ஆக 10க்குடையவன் திசை ஒருவருக்கு நடக்கிறது என்று சொன்னால் இத்தனையையும் பார்த்து, இத்தனை விஷயங்களையும் பார்த்து நாம் பலன் உரைக்க வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் என்று பார்ப்போம். திருவோணம், சதயம், அஸ்வினி, திருவாதிரை, கிருத்திகை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம். இந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் மதியம் 12 மணி வரை நன்றாக இருக்கிறது. ஒரு சில நாட்களில்
இந்த பாதி கணக்கு, பாதி நாள் நன்றாக இருக்கும் என்ற கணக்கு வந்தே தீரும். சற்று பொறுத்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி வரை நன்றாக இருக்கிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு உயர்ந்த இடத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்கள் பேச்சும் செயலும் எல்லோரையும் கவரும் வகையில் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை கையாண்டு வந்துவிட்ட கஷ்டத்தை நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை ஆற்றி ஒரு புகழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்று முதல் மற்றவர்களால் நீங்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுவீர்கள். நல்லபடியாக. கடகராசி அன்பர்களே, கஷ்டம் உண்டு. இன்று கூடுதல் கஷ்டம் உண்டு. அதேபோல் கூடுதல் லாபமும் உண்டு. அப்படி என்றால் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் புத்தியில் இது சரியா தவறா, நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற குழப்பம் வரும். ஆனால் கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவின்படி நடந்து வெற்றி. கன்னி ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் வெற்றி. நீங்கள் தொட்ட செயல் வெற்றி. இன்று உங்கள் பேச்சாகட்டும், நீங்கள் காட்டும் பெருந்தன்மையாகட்டும் எல்லோரையும் கவரும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு விஷயம் நெடுநாட்களாக நிலுவையில் நின்று கொண்டே இருந்தது. எவ்வளவோ முயன்று பார்த்தீர்கள், முடியவில்லை. வழக்கம் போல் இன்றும் முயன்றீர்கள், வெற்றி கிட்டியது. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நல்லபடியாக யோசித்து யாரை துணை கொண்டு நாம் இந்த காரியமாற்றினால் வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரை துணையாக வைத்து அந்த காரியத்தை ஆற்றி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல துணையுடன் இணைந்து ஒரு காரியமாற்றி அதில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் புளித்தது மதியத்திற்கு பிறகு இனிக்க ஆரம்பிக்கும். ஆரம்ப கஷ்டம் உண்டு இன்று, ஆனால் முடிவு இனிமையாக நல்லபடியாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. அவை வெற்றியையும் தருகின்றது. கும்பராசி அன்பர்களே, அணுக வேண்டிய முறையில் அணுகி
பேச வேண்டிய முறையில் பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு. ஆனால் அந்த காரிய வெற்றி சாதாரணமாய் கிடைத்தது அல்ல. கூடுதல் அலைச்சல், கூடுதல் கஷ்டம், இவைகளுக்கு பின் அந்த வெற்றி கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.